பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் வித் ஹோலி ஸ்பிரிட். என்னோட கூட யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம் எடுத்துக்கோங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமீன். தேவன் ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள உண்மையோடும் எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடு அவரை தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் கழிச்சு எனக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். கொஞ்சம் நான் ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு எனக்கு என்ன ஜபிக்கிறதுன்னு தோணுன்னு கழிச்சு நான் வெறும் அந்நிய பாஷையில் ஜபிக்கச்சு ஆண்டவர் சொன்னார், நீ வெறும் அந்நிய பாஷையில் ஜபிக்கிறத விட கொஞ்சம் ஆவியில் நிரம்பி நீ உண்மையோடும் உத்தமத்தோடும் நான் அவளை ஜபிக்கரிச்சு அந்த இடத்துல எனக்கு தேவ பிரசனம் கிடைக்குது. அந்த இடத்துல தேவனுக்கு நான் ஜபிக்கிற ஜபத்துக்கு பதிலும் வருது. உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ளணும். உண்மையாக தொழுது கொள்ளணும். ஆவியில் நிரம்பி சிலப்போ நம்ம உண்மையாக தொழுது கொள்வோம், ஆனால் ஆவியில் நிரம்பி இருக்க மாட்டோம். எனக்கு இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நீ உண்மையாக தொழுது கொள்கிற நேரத்தில் ஆவியோடு தொழுது கொள்ளணும். அந்த பிரசனத்தோட அந்த அபிஷேகத்தோட ஆவியில் நிரம்பி நான் உண்மையாக தொழுது கொள்றச்சே தேவ நாம மகிமைப்படும். நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருவார். அதனால தான் இந்த இடத்துல பாருங்க, தேவன் ஆவியாக இருக்கிறார். ஸோ ஆவியானவர் நம்ம ஆவியோட அப்படியே அந்த நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறச்சே ஆவியானவர் உங்களை நிரப்புக்கிறது உங்களால் உணர முடியும். நீங்கள் ஆண்டவர் துதிக்க ஆவியானவர் பிரசனம் இறங்கி வரும். நீங்கள் வாஞ்சியோடு கேட்கச்சே அவர் பிரசனத்தை உணர முடியும். அப்போ ஆவியோடும் உண்மையோடும் நம்ம அவரை துதிக்க கடவோம். ஆமீன். வாங்க ஜபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, தேவனே நீர் ஆவியான இருக்கிறீர் ஆண்டவர், அதற்காக உங்களுக்கு நன்றி. ஆவியானவரே, உண்மை ஆவியோடும் உண்மையோடும் துதிக்க, உண்மை போடுற உம்மிடத்தில் ஜபிக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. ஆவி இல்லாமல் எங்களால் துதிக்க முடியாது, உண்மை இல்லாமல் உண்மை தொழுது கொள்ள முடியாது. ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொண்டு ஆவியானவரே உண்மை உயர்த்த, உண்மை போற்ற, உற்சாகப்படுத்த உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொருத்தர் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். ஆவியானவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். நிச்சயமா அவர் கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஆமீன். God bless you.